அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் போட்டுட்டு வரோம். இது வரைக்கும் 250க்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டு நிறைய பேர்கிட்ட போய் நிறைய நம்ம இந்த பழைய பொருட்கள் வந்து நம்ம கொண்டு போய் போடுறோம். எல்லாமே நல்ல ஒரு விண்டேஜ் ஐட்டம்ஸு, எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ண பொருட்கள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விலை விற்றுச்சு, இப்போ என்னென்னா அதோட டபுள் விலை விற்கிது. அதனால் அந்த பொருட்கள் வந்து நீங்கள் வாங்குறது வந்து என்றைக்குமே இது வந்து பயனுள்ளதாக தான் உங்களுக்கு அமையும். என்ன காரணம் அப்படின்னா இதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ இந்த பொருட்கள் வாங்கி நீங்கள் இதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ரெண்டாவது நம்ம அந்த பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த பொருட்கள் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே பித்தளைலாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அந்த பித்தளையில் இயற்கையாகவே இருக்குது. நார்மலாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, சமைக்கிறது, அது மூலயமா நிறைய பயன்கள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நான் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே 1 by 1 வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ட்ரம் கேட்குறீங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாடல் தான் நீங்கள் வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்டிங்க. ஸோ அதனால் நான் வந்து சர்ச் பண்ணி இந்த மாடல் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரிசி நம்ம வந்து கொட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அந்த மாடல் தான் அது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரு 3-3.5 கிலோவுக்கு மேலே நமக்கு பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது இல்லையா, இந்த ட்ரம்மு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் நம்ம அரிசி கொட்டி வச்சுக்கலாம். அரிசி அல்லது துவரம்பருப்பு, கோதுமை அந்த மாதிரி நம்ம பொருட்களை கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு விளக்கு இருக்குது, இந்த பக்கத்தில் இங்கே ஒரு விளக்கு இருக்குது. ஸோ 2 விளக்குமே நம்ம சாமிகிட்ட ஏற்றி வைக்கலாம் அழகாக. நம்ம முன்னோர்கள் யாருக்கு பக்கத்துலையாவது நம்ம ஃபோட்டோ ஏற்றணும், நம்ம வீட்டில் யாராவது ரொம்ப பெரியவங்க தவறி இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றுவோம். ஸோ அவங்க படத்துக்கு பக்கத்தில் ஏற்றுனாலும் ஏற்றலைனாலும் இந்த மாதிரி நம்ம 2 விளக்குகளை அவங்க பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம். வச்சா அழகாக நமக்கு இருக்கும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம சாமிகிட்ட ஏற்றக்கூடிய அந்த காமாட்சி விளக்கு தான் அந்த விளக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நடுப்புற வந்து அந்த திலகம் இருக்கும், சுற்றிலும் அந்த அரும்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராக பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த விளக்கு உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இதில் இருக்கிறது ஒரு பக்கம் சூரிய பிறை, இன்னொரு பக்கம் இருக்கிறது சந்திர பிறை. ஸோ இந்த ட்ரம் இந்த விளக்கு வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு குமிழ் செம்படம் இருக்குது பாருங்கள். இந்த செம்படமுமே வந்து ரொம்பவே வெயிட் பேசிஸாக இருக்கும். இப்போ உள்ள பித்தளை மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் தயார் பண்ணக்கூடிய அந்த நாட்டு பித்தளை, அதாவது கனமாக இருக்கக்கூடிய அந்த பித்தளை தான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அழகாக துறக்கிறதுக்காக அந்த குமிழ் வச்சுருக்காங்க. அது எவ்வளோ ஒரு மாடல் மங்களகரமாக இருக்குது பாருங்களேன். இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து நிறைய பேர் கிடையாது. அப்படியே பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு தத்ரூபமான அந்த குமிழ் வைக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அதே மாதிரி 2 ஸ்டோரேஜ் ட்ரம் இருக்குது. ஒரு ட்ரம்மோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ இருக்கும். அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 kg இருக்கும். இன்னொரு ட்ரம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 kg பிடிக்கும். அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 kg இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அழகான ஒரு வானொலி தான். இந்த வானொலி வந்து எதனால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. வெண்கலம் அப்படின்னா என்னென்னா நம்ம உருக்கி ஊற்றின அந்த வார்ப்பு வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க. 2 அழகான கைப்பிடி இருக்குது. அதில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருக்குது. நம்ம பொதுவாக இந்த மாதிரி வானொலி எண்ணெய் சட்டி வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆழமாக தான் நம்ம வாங்கணும். எதனால் ஆழமாக வாங்கணும்னா நம்ம ஒரு தீபாவளிக்கு இல்லை ஒரு பொங்கலுக்கு பலகாரம் செய்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம வடை பொரிக்கிறோம் அப்படின்னா ஆழமாக அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். இது பெரும்பாலும் நம்ம இந்த காய்கறிகள்லாம் வறுக்கிறதுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ப்ளஸ் பொரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்துகிறனால அது குழிவாக இருக்கிறது தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழிவாக அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் பீஸு. இந்த மாதிரி சட்டியில் பார்த்திங்கன்னா பொதுவாக வெண்கலத்திலே வராது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெயிட்டாக வெண்கலத்தில் கிடச்சிருக்கு இந்த சட்டி. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த சட்டி. இந்த வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். ரொம்ப கனமாக நல்லா அழகாக இருக்குது. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 லிட்டர் தான் அதோட கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இதை வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரேர் தான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முக்காலி. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு தாமரை போட்டு ஒரு முக்காலி. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமுமே அது வந்து மயில் வந்து கழுத்தை வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கும். ஸோ இந்த முக்காலி வந்து நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம், இல்லை நம்ம உட்காந்துக்கலாம், இல்லைனா சாமி அதில் உட்கார வச்சுக்கலாம். ஸோ மல்டிபர்பஸாக இந்த முக்காலியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாளி. இங்கே பாருங்கள், இது ரொம்ப பேர் லாஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிங்க அந்த மாதிரியான அழகான ஒரு வாளி. இதிலே பெருசு கிடச்சி. இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சின்ன சைஸ் கிடச்சிருக்கு நமக்கு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீன் கோட்டோடு இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து அந்த ட்ரம் பார்த்திங்க இல்லையா, அதே ட்ரம்மில் சின்ன ட்ரம் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 1.5 kg பிடிக்கிற மாதிரி. இது எல்லாமே என்ன இதோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கபோர்டு இருக்கு இல்லையா, அந்த கபோர்டுக்குள்ளே அழகாக உள்ளே போய்டும்.
ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கபோர்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கபோர்டுக்குள்ளே போய்டும். ரெண்டாவது இப்போ நம்ம வாழக்கூடிய அந்த நாகரிக வாழ்க்கைக்கு யாருமே வந்து நம்ம ஒரு 30 கிலோவோ 50 கிலோவோ எந்த பொருட்களையும் வருஷத்துக்கான பொருட்கள் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது கிடையாது. பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குகிறோம் எல்லாமே. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வயல்லேருந்து நிறையா அரிசி வரும், நிறைய பருப்பு வரும், எல்லாமே வந்து வயல்லேருந்து வரும். புளிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான புளி வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க எங்கள் வீட்டிலலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள் வந்தனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே நம்ம தனித்தனியாக இருக்கிறனால அந்தளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படல. அதனால் நம்மளுடைய பொருட்கள் அளவும் பெரிய பெரிய பொருட்கள்லாம் நம்ம யாரும் இப்போ வாங்குறதில்ல. அதனால் சின்ன சின்ன பொருட்கள் தான் நமக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி பொருட்கள். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி அதை கொண்டாந்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்ன சொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் இந்த சொம்பு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சொம்பில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளி படம் போட்டிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளி படம் போட்டிருக்கும். இது வந்து பால் சொம்பு. மாடு கறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கறக்கிறதுக்காக இந்த சொம்பு வந்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம வந்து பால் கலக்கிறதுக்கு ப்ளஸ் கலசம்லாம் வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த கலசத்துக்கு, பூஜைக்கு, அபிஷேகத்துக்கு, சுவாமிக்கு தண்ணிக்கு அபிஷேகத்துக்கு, யார் வீட்டில் இப்போ பெரியவங்க இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது சபரிமலைக்கு அந்த மாதிரி போகும்போது பாத பூஜைலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி சொம்பு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் நல்லாவே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெங்கல கூஜா. இது வந்து ஹார்லிக்ஸ் கூஜான்னு சொல்லுவாங்க. எதனால் ஹார்லிக்ஸ் கூஜான்னு சொல்கிறாங்கன்னா, ஹார்லிக்ஸ் பாட்டிலோட சேஃபில் இது இருக்கும். பழைய ஹார்லிக்ஸ் பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் இந்த சேஃபில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஹார்லிக்ஸ் கூஜான்னு இது பேர். நல்ல வெயிட்டாக இருக்குது, ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு வெங்கலத்தால் செய்யப்பட்ட கூஜா தான் அது. அடுத்தது இதுவுமே பார்த்திங்கன்னா வெங்கலத்தால் செஞ்ச கூஜா தான். இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கூஜான்னு சொல்லுவாங்க. அதாவது முந்திரி பழம் வந்து என்ன சேஃபில் இருக்கோ அதனால இது அந்த சேஃபில் இருக்கிறனால இதோட பேர் வந்து முந்திரி கூஜா. ஸோ இதுவுமே ரேர் தான். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ் வெங்கலம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ரேராக தான் கிடைக்கிது. இப்போ கிடைக்கிறது கிடையாது. முன்னாடி நிறைய கிடச்சிச்சு. ஸோ இந்த மாடலே இப்போ கிடைக்கிறது கிடையாது. முன்னாடி இதெல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த மாடல். இப்போ இதுவே வந்து ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது. அடுத்தது ஒரு காஃபி ஃபில்ட்ரு. ஒரு வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி ஃபில்ட்ரு. இப்போயுமே நிறைய கடைகளில் காஃபி ஃபில்ட்ரு கிடைக்கிது. 2 தான் பழசுக்கு. நல்ல வெயிட்டாக இருக்கும் பழசு. இந்த துவாரம் பார்த்திங்கன்னா பழசில் மைனூட்டாக செஞ்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், அழகாக இறங்கும் அதோடய ஃபில்ட்ரு. இப்போ கடையில் போய் நீங்கள் கொஞ்சம் வாங்குகிற புது ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அந்த துவாரங்கள் வந்து அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஃபைனாக இருக்காது உங்களுக்கு. அதுதான் மெயினாக அந்த பழைய ஃபில்டரில். ரெண்டாவது இப்படி அழுத்துனீங்கன்னா அந்த ஃபில்டர்லாம் அமுங்காது, நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கும் அந்த ஃபில்ட்ரு. ஆனால் இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி நசுக்குனா நசுங்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்களேன், நம்ம கலச மாடலில் இருக்கக்கூடிய அந்த வெங்கல சொம்பு தான் அது. இங்கே பாருங்கள், நல்ல ஹெவி வெயிட்டு பிரான்ஸ் இதோட மெட்டீரியல். இது காவடி எடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. 2 பக்கமும் காவடிக்கு நடுப்புற வந்து இந்த சொம்பை வந்து கட்டி காவடி எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது கலசம் வைக்கிறதுக்கும் வீட்டில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் நிறைய முறி பிளேட்ஸ்லாம் போட்டிருக்கோம், முறி கும்பா போட்டிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் முறினா என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் செஞ்ச அந்த கப்பு தான் இது. ரொம்பவே ரேர் இந்த மாதிரி கப்பு செய்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின்லாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப பிளாக்காக இருக்குது. வேணால் நம்ம பாலிஷ் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே இங்கே பாருங்களேன், அதிலே பார்த்திங்கன்னா கீழே பாதம் வச்சு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கப்பெல்லாம் கீழே போட்டால் உடஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். உடஞ்சாதாங்க அது ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸோ அந்த அளவுக்கு இது அந்த காலத்தில் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், ஒரு சின்ன அழகான சொம்பு. இது வந்து மினியேச்சராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் குளு வைக்கிறீங்க அந்த மாதிரி சோப்பீஸ்க்கு, அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது படியிலே இது வந்து ஒரு வித்தியாசமான படி. இது என்ன படி அப்படின்னா, ஒரு ஊர் பக்கமும் ஒரு படி இருக்கும். தஞ்சாவூரில் ஒரு படி, அது மாதிரி தென்காசியில் ஒரு பக்கம் ஒரு படி இருக்கும். இரும்பு படியில் பார்த்திங்கன்னா பித்தளை வேலைப்பாடுகளோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா திருச்சி சைடு இருக்கக்கூடிய அந்த கட்டப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திருச்சி சைடு இருக்கக்கூடிய படி. ஒரு ஊர்லேயும் ஒரு படி இருக்கும் பாருங்களேன். இது வந்து இதில் தான் வந்து அளப்பாங்க. அடுத்து இது பாருங்கள், இது வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசி அந்த மாதிரி பகுதியில் இந்த மாதிரி படி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெங்கலப்படி. கீழே நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த மோல்டு வந்து வெயிட்டாக நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இது நல்ல பெரிய படி. இந்த படி என்ன வெயிட் இருக்கோ
இந்த படி சின்ன படி, இது என்ன வெயிட் இருக்கோ சேம் வெயிட் இது இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே நல்ல வெயிட்டாக இருக்குது. இப்போ ரொம்ப கனமாக இருக்குது. நல்லா அதாவது படியில் வந்து நம்ம அரிசி வச்சு அளந்து அது எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் ஒரு அரிசி இருந்துச்சுன்னா. ஸோ இது சாதாரணமாக நம்ம தூக்கும் போதே அந்தளவுக்கு ஒரு வெயிட்டாக இருக்குது. ஒரு 2 தான் இருக்குது. இன்னொரு குட்டி படி ஒன்று வச்சு அது பாலிஷ் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த சைஸு 3மே யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லை தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணங்கள் வந்து நிறைய கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய அடுக்கு என்கிட்ட வாங்கிட்டீங்க. இது வரைக்கும் நிறைய வாங்கியிருக்கீங்க, அடுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடுக்கு இந்த மாதிரி வந்து அதோட செட்டாக கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி சின்ன அடுக்கு வந்து செட்டாக வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் வந்து இப்போ செய்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா அது எதில் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பூசி நீங்கள் வச்சுக்கும்போது அந்த மீந்த பொருட்களை இதில் வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த குட்டி குட்டியாக. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. இது இங்கே பாருங்கள், சின்ன ஒரு கப்பு தான், ஒரு டவரா மாடலில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் வெண்கலத்தில் இதை செஞ்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பரான மெட்டீரியல் இது. இதெல்லாம் வந்து கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுற அந்த பட்டை டம்ளர். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சர்வம் இருக்கும். அந்த சர்வத்துக்கு மேலே இந்த மாதிரி பட்டை பட்டையாக டம்ளர் இருக்கும். ஸோ அந்த டம்ளர் தான் இது. அடுத்து வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெண்ணெய் சட்டி தான் இது. சாம்பார் வைக்கிறதுக்கு பயன்படுறது. கரெக்டாக 1 லிட்டர் கெப்பாசிட்டி. சின்னது, எப்போதுமே பெருசாக வரும் இல்லையா, அது சின்னது. அடுத்தது இது பாருங்கள், நல்லா அழகாக இருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் இதுங்க. பாருங்கள், சும்மா அந்த காலத்து விளக்கு இது, மண்ணெண்ணெய் விளக்கு. இதே மாதிரி 2 பீஸ் இருக்குது. இந்த ஒரு பீஸ் இருக்குது, இன்னொரு பீஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் கீழே பாருங்கள், இந்த நம்ம குத்து விளக்கு வருது இல்லையா, அதே பேட்டர்ன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது அது பார்த்தீங்கன்னாவே. அடுத்து இதில் வந்து பூஜை பொருட்கள், பூ அந்த மாதிரி பொருட்கள்